வெயிட் லாஸ் பண்ணணும்னா எக் ஒயிட் மட்டும் தான் சாப்பிடணும். அது உண்மைதானே? நீங்க இல்ல ஃபுல் எக் எடுத்துப்பீங்க? நான் ஹோல் எக் தான் சாப்பிட்டேன். ஹோல் எக்னு பொறுத்த வரைக்கும் ஒயிட் எக்ல மட்டும் ப்ரோட்டீன்ஸ் இல்ல, யாக்லயும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ நான் அது கம்பைண்டா தான் சாப்பிட்டோம். சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். ஓகே. ஆனா இப்போ அந்த கிரேவிங்ஸ்லாம் இருக்கும்ல, கண்டிப்பா ரைஸ் இவ்வளோ இயர்ஸா ரைஸ் சாப்பிட, அதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்றது? கிரேவிங் ஏன் வருது அப்படின்னா, நம்மளோட மீல்ல புரோட்டீன் கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது தான் உங்களோட கிரேவிங் ரைஸ் ஆகும். சஃபிஷியன்ட் நியூட்ரியன்ஸ் உங்களோட ஒரு மீல்ல இல்லை. நம்ம வந்து எல்லாரும் என்ன பண்றோம்னா, வெயிட் லாஸ் பண்ணோம்னா குவான்டிட்டியை மட்டும் குறைக்கிறோம். ஆனா இந்த குறைச்ச குவான்டிட்டியை ரீப்ளேஸ் பண்றோமா? 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லியும் சட்னி சாம்பார் சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ பேலன்ஸ் 2 இட்லிக்கு நம்ம எதையா ரீப்ளேஸ் பண்ணோம்ல, அங்கேதான் ப்ரோட்டீன் பிளேஸ் மேஜர். Darling Retail Kitchen Appliances up to 60% offer. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. வீட்டில் நாங்கள் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்குது, வீட்டுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அவங்களோட ஷேர் பண்ணும்போது எல்லாருமே இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி வெளியில் கிடைக்கல, ஹெல்த்தியாக ஒரு சாலட் வந்து வெளியில் கிடைக்கல. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணுங்கிறது அவரோட ட்ரீம். அப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிற விஷயத்தையே நம்ம வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் நாங்கள் சாலட்ஸை வந்து பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் எவர் சாலட் உங்க வீட்ல நீங்க உங்க வீட்ல குக் பண்ணிருப்பீங்க. சோ அது என்ன சாலட்? ஃபர்ஸ்ட் சாலட் பண்ணும்போது பெருசா ஐடியா கிடையாது. சாலட்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், வெஜிடபிள்ஸ். ஸோ என்ன, ஒரு வெங்காயம், தக்காளி, கேரட், குக்கும்பர், கொஞ்சம் வேர்க்கடலை, அவ்வளவுதான். முட்டைக்கோஸ்ல வந்து நாங்க இந்த அத்தோ கேட்டிருப்பீங்கல்ல, ஆமா ஆமா, அந்த அத்தோ வந்து நாங்க நூடுல்ஸ் போடாம பண்ணுவோம், வெறும் வெஜிடபிள்ஸ்ல. ஓ அப்படியா? ஆமா. ஓகே. சரி, அப்ப எவ்வளவு கேஜஸ் குறைச்சீங்க நீங்க from 90 to ஃபைனலி இப்போ எவ்வளவு கேஜஸ்? நான் இப்போ 63 கேஜிஸ் இருக்கேன். இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ உங்களோட ரொட்டீன் என்ன பண்ணீங்கன்னு சொன்னீங்க? மார்னிங் ஆனால் இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் நாங்கள் 2018 இது எடுத்துப்போம். மார்னிங் ஆனால் பிளாக் காஃபியில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அதை எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா லெமன் வாட்டர், அதில் எதுவும் சால்ட்டோ சுகரோலாம் போட மாட்டோம், ஜஸ்ட் லெமன் வாட்டர். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிங்காக இருக்கும். இதை தாண்டி ஜென்ரலாக எனக்கு ஒரு இன்க்ரீடியன்ஸாக எனக்கு 1 கப் ஆஃப் ஆனியன், 1 கப் ஆஃப் டொமேட்டோ, இந்த மாதிரி வந்து எனக்கு இன்க்ரீடியன்ஸாக சொன்னீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 டிஃப்ரெண்ட் சாலட் சொல்கிறேன். ஒன்று வந்து சிம்பிள் சாலட். ஸோ சிம்பிள் சாலட்னு சொல்லும்போது ஒரு 1/2 கப் குக்கும்பர், 1/4 கப் ஆனியன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ, ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகனட், அது கூட பீனட்ஸ். ஸோ இது கூட டெஃபினட்டாக சாலட்ல ஆலிவ் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அண்ட் ஒரு 1 ஸ்பூன் லைம் ஜூஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் பெப்பர். ஸோ இதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது சிம்பிள் பீனட் சாலட். இன்கேஸ் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் சாலட் வேணும் அப்படின்னா. கனாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட், ஆண்டர்பிரனர் அண்ட் சாலடா பிஸ்னஸோட ஓனர் மிஸ் சிந்து விஜய் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இனிஷியலி இந்த பிஸ்னஸ் சாலட் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியா வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா? நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா பர்மா பேஸ். ஸோ நிறைய வந்து ரா வெஜிடபிள்ஸ் வந்து வீட்டில் ரெகுலராகவே கன்சியூம் பண்ணுவோம். ஆனால் நான் என்னோட ஹெல்த்துக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும், நம்ம டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கும்போது வெஜிடபிள்ஸை நிறைய இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சாலட்ஸ் நிறைய பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வீட்டில் நாங்கள் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்குது, வீட்டுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அவங்களோட ஷேர் பண்ணும்போது எல்லாருமே இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி வெளியில் கிடைக்கல, ஹெல்த்தியாக ஒரு சாலட் வந்து வெளியில் கிடைக்கல, ஸோ இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்தது. அண்ட் ஆல்சோ என்னோட கிளைண்ட்ஸுமே வந்து நல்லா இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணுங்கிறது அவரோட ட்ரீம். அப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிற விஷயத்தையே நம்ம வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் நாங்கள் சாலட்ஸை வந்து பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். அண்ட் வி ஹர்ட் தட் உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இனிஷியலி இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்றது. ஸோ அது என்ன இஷ்யூ மேம் இருந்தது? எனக்கு வந்து என்னோட பியூபர்ட்டிக்கு அப்புறம் நான் 13 இயர்ஸில் பியூபர்ட்டி 14 இயர்ஸில் பியூபர்ட்டி அட்டன் பண்ணேன். அங்கேருந்து ஒரு 1 இயர் வரைக்கும் என்னோட பீரியட்ஸ் நார்மல், எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இரெகுலர் பீரியட்ஸ், எப்போ பார்த்தாலும் வயிறு வலிக்கும், டாக்டர் பார்த்து தான் ஆகணும். அண்ட் அதுக்கு மெடிசன் இல்லை ட்ரிப்ஸ் ஏதாவது எடுத்தால் தான் அது சட்டிலே ஆகும். ஸோ அப்படி இருந்தது. அண்ட் போக போக என்ன ஆச்சுன்னா பீரியட்ஸ் வந்து 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி டிலே ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மெடிசன் எடுத்து தான் பீரியட்ஸ் ஆச்சு. இது ஒன்று. இன்னொன்று, என்னோட வெயிட் வந்து கெயின் ஆகிட்டே போச்சு. ஸோ சின்ன வயசுலேயே என்னோட 15 years 16 years எல்லாமே வந்து என்னோட வெயிட் கெயின் ஆகிட்டே தான் போச்சு. நாட் ஒபிஸ் பட் ஓவர் வெயிட் கேட்டகரியிலே தான் எப்போவுமே இருந்திருக்கேன் நான். அதை லூஸ் பண்ணணும்னு நான் என்ன ட்ரை பண்ணாலுமே என்னோட வெயிட் மூவே ஆகலை. ஸோ அப்படி போயிட்டுருக்கையில் தான் என்னாச்சுன்னா என்னோட 21 yearsல
நான் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் இருக்கு. ஸோ அதோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ திடீர்னு ஒரு நாள் பயங்கர ஹெட்டேக்கு, பிளாங்க் அவுட் ஆச்சு, எனக்கு கண்ணு சரியா தெரியல, பிளர்ராக இருந்துச்சு என்னோட விஷன் எல்லாம். ஸோ என்னன்னு பார்ப்போன்னா எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ் தான் இருக்கேன், திடீர்னு புதுசாக இப்போ தானே வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒர்க் ஜாயின் பண்ணி ஒரு 1 இயரில் இந்த ப்ராப்ளம். ஸோ அதனால இருக்கலாம் அப்படின்னு. ஒரு ரெகுலராக நம்ம தலைவலிக்கு மெடிசன் எடுத்துப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் 2 நாள் ஆஃபீஸ் லீவ் போட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் பார்த்தோம். ஆனாலுமே நைட்டு சுத்தமாக தூங்கலை. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் நைட்டு தூங்கவே இல்லை. எப்போவுமே அலர்ட்டாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் ரெகுலராக ஒரு பீடியாட்ரிஷியன், அவர் ஏஜ்டு பீடியாட்ரிஷியன். ஸோ அவரை தான் ரெகுலராக பார்ப்போம். அவரை போய் பார்க்கும்போது அவர் தான் டயக்னோஸ் பண்ணார். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டு பிபியாக இருக்கலாம் அப்படின்னு பிபி செக் பண்ணால் அப்போ என்னோட பிபி லெவல்ஸ் வந்து 210 இருந்தது. ஓகே. ஸோ அவர் வந்து உடனே நீங்கள் ஸ்கேன் போங்க, நெக்ஸ்ட் ஃபர்தர் டயக்னோசிஸ் இங்கே ஸ்டான்லியில், அடுத்து ஜிஹெச்சில், இங்கே தான் நெக்ஸ்ட் டயக்னோசிஸ் பண்ணாங்க. ஒரு 3 months ஆச்சு. அப்போ தான் ரீனல் ஆர்ட்ரி ஸ்டெனோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் எனக்கு இருக்குது. ஸோ இதனால என்னோட லெஃப்ட் கிட்னி வந்து 13% தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ என்னோட ரைட் கிட்னி வந்து 86% ஒர்க் பண்ணுச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோட பிபி எலிவேட் ஆனதுக்கு, இல்லை பிளட் விஷனுக்கு, இல்லை ஒரு 15 minutesக்கு மேலே என்னால் நடக்க முடியாது, காலெலாம் ஹெவியாகிடும். எங்கே இருந்தாலும் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் ஷ்ரங்கன் கிட்னி. ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல அது? தெரியாது இனிஷியலி இல்லை. இதெல்லாம் பிஃபோர் மேரேஜ் நடந்ததா இதெல்லாம்? ஆமா. ஓகே ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிருப்பீங்களா, ஃபர்ஸ்ட் எவர் சாலட் உங்க வீட்ல நீங்க உங்க வீட்ல குக் பண்ணிருப்பீங்க. சோ அது என்ன சாலட், என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் போட்டீங்க, அது எப்படி பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் சாலட் பண்ணும்போது பெருசா ஐடியா கிடையாது. சாலட்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், வெஜிடபிள்ஸ். ஸோ என்ன, ஒரு வெங்காயம், தக்காளி, கேரட்டு, குக்கும்பர், கொஞ்சம் வேர்க்கடலை, அவ்வளோதான். முட்டைக்கோஸ்ல வந்து நாங்க இந்த அத்தோ கேட்டிருப்பீங்கல்ல, ஆமா ஆமா, அந்த அத்தோ வந்து நாங்க நூடுல்ஸ் போடாம பண்ணுவோம், வெறும் வெஜிடபிள்ஸ்ல. ஓ அப்படியா? ஆமா. ஓகே. அதே அத்தோக்கு என்னெல்லாம் போடுவாங்களோ அதே தான். ஆனா இங்க நூடுல்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் கேபேஜ் எக்ஸஸா போடுவோம். ஸோ அத்தோல வந்து உடச்சிக்கல்ல பவுடர் போடுவாங்க. நாம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் மிக்சட் நட்ஸ் சீட்ஸை வந்து பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிப்போம். டேஸ்ட் வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் பண்ண சாலட்னா இந்த 2 வெரைட்டி தான். இதுக்கு மேலே பெருசாக எதுவும் பண்ணல. ஆனால் இது டைம் கன்சம்ஷன் நிறைய ஆகுது குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு. அப்படின்னும் போது நம்ம சாலட்ஸாக பண்ணுவோன்னு 1 by 1 பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ யூடியூப்பில் பார்த்து நிறைய புக்ஸு, ஸோ நான் புக்ஸ் நிறைய ரீட் பண்ணுவேன், குக்கிங் புக்ஸு, ரெசிபி புக்கு, இல்லைன்னா நியூட்ரிஷன் புக்ஸ் நிறைய ரீட் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து கற்றுக்கிட்டு 1 by 1 பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த சாலட்ஸ் எல்லாம். இப்போ சாலட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேருக்கு அவேரா இருக்கு. நீங்க இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்களா? நீங்க சொன்னது 2018ல ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அதுக்கான ரிசப்ஷன் இருந்துச்சா? இது செல் பண்ணலாம், இது போகும், பிஸ்னஸாக ரன் ஆகுன்ற ஒரு இது இருந்துச்சா? அப்போ என்னன்னா நாங்கள், ஸோ நான் சொன்னேன் இல்லையா, டாக்டரை மீட் பண்ணேன், என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணிச்சேன். ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு 4 monthsல 13 kgs லூஸ் பண்ணிட்டேன். ஓகே. அது டெஸ்டிமோனியெல்லாம் அதே செஷன்ல ஷேர் பண்ண போயிருந்தேன். அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அப்போ எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டாங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க, அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ அதில் டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இங்கே வர கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இருந்தாலும் டாக்டர் வந்து வர கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்ல சொன்னாங்க. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 1500 to 2000 பீப்புளை வந்து அவங்க க்ரானிக் இஷ்யூஸை ரெமிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அலாங் வித் டாக்டர் சப்போர்ட். ஸோ அதில் கிரியேட் ஆன அந்த பேஸ் இருக்காங்க இல்லையா, அவ்வளோ பீப்புளை பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாரும் ரெகுலராக நான் மீட் பண்ணும்போது நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்னலாம் சாப்பிடுவீங்கன்னு கேட்பாங்க. அப்போ சாலட் சாப்பிடுவோம், இங்கே இந்த சாலட் சாப்பிடுவோம், அதெல்லாம் சொல்லும்போது இது வெளியில் எங்கேயும் அவைலபிளாக இல்லை, நீங்கள் சொன்னால் கூட அதே மாதிரி செய்ய முடியல, செஞ்சு கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும்னு அங்கேருந்து வந்த ரிக்வெஸ்ட்டு ப்ளஸ் என் ஹஸ்பண்ட்க்கு ஆண்டர்ப்ரனர் ஜர்னியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம இது பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படி வந்தது தான். ஸோ அப்படிதான் அது நம்ம ஸ்டார்ட் பண்ணுது. சரி, அப்போ எவ்வளோ கேஜஸ் குறைச்சிங்க நீங்கள் ஃப்ரம் 90 to ஃபைனலி இப்போ எவ்வளோ கேஜஸ்? நான் இப்போ 63 kgs இருக்கேன். ஆல்மோஸ்ட் 27 குறைச்சிட்டீங்க. எஸ். இதுல என்னன்னா என்னோட செகண்ட் ப்ரெக்னன்சிக்கும் மறுபடியும் நான் 85 kgs எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஈவன் வித் த டயட் மினிமமாக சாப்பிட்டாலுமே என்னோட பாடி டைப்புக்கு எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. அதையுமே வித்தின் ஒரு 6 monthsல என்னால் குறைக்க முடிஞ்சிச்சு.
ஓகே. இப்போ நீங்க இப்போ கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த டே ஃபுல்லா என்ன சாப்பிட்டீங்க? அது ஆக்சுவலி என்ன பண்ணுவீங்க? உங்க வெயிட் லாஸ் எப்படி கொஞ்சம் சீக்கிரமா 4 மந்த்ஸ்ல வந்து 14 கேஜஸ் சொன்னீங்க இல்லையா? 13 கேஜஸ். இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ உங்களோட ரொட்டீன் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஓகே. மார்னிங் ஆனா இப்போ ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு. ஆனா நாங்க 2018லயே இது எடுத்துப்போம். மார்னிங் ஆனா பிளாக் காஃபில 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அதை எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா லெமன் வாட்டர். அதில் எதுவும் சால்ட்டோ சுகரோலாம் போட மாட்டோம். ஜஸ்ட் லெமன் வாட்டர். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிங்காக இருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸு கூட வெஜிடபிள்ஸ். எதர் இந்த வெஜிடபிள் வந்து முட்டையிலே போட்டு ஆம்லெட்டாக சாப்பிட்ருவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெஜிடபிள் பொரியல் வீட்டில் பண்ணியிருந்தா அந்த பொரியலோட சேர்த்து முட்டை. ஆக்சுவலி இந்த முட்டையிலையுமே ஒன்று இருக்குல்ல, இப்போ வெயிட் கெயின் பண்ணணும்னா வந்து எக் வெயிட் லாஸ் பண்ணணும்னா எக் ஒயிட் மட்டும் தான் சாப்பிடணும். அது உண்மைதானே? நீங்க இல்லை ஃபுல் எக் எடுத்துப்பீங்களா? நான் ஹோல் எக் தான் சாப்பிட்டேன். ஹோல் எக்னு பொறுத்த வரைக்கும் ஒயிட் எக்ல மட்டும் ப்ரோட்டீன்ஸ் இல்லை, யாக்லேயும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ நான் அது கம்பைண்டாக தான் சாப்பிட்டோம். சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். ஓகே. நாம இதை வந்து எக்ஸஸ் கார்ப்ஸோட இதை கம்பைன் பண்ணும்போது தான் இட் ஆட்ஸ் அப் கேலரிஸ். நம்மளோட வெயிட் வந்து அங்கே தான் கெயின் ஆகும். இங்கே வந்து நம்ம கார்ப்ஸை குறைச்சிட்டு இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே நல்ல ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஹெல்தி ஃபேட்ஸை சாப்பிடுவோம். தாராளமாக அங்கே ஃபேட்ஸ் இருக்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ல எல்லா வேலையிலையும் வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா சில ரைஸ் வந்து ஸ்டாண்டர்டாக சாப்பிடணும்னு நாங்கள் வச்சுக்கல. ஸோ நாங்கள் வி ப்ரிஃபர் ரெட் ரைஸ் இல்லைன்னா கருப்பு கவுனி இந்த மாதிரியான ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு வாரத்துக்கு 2 நாள் ரைஸ் வேணும்னா எடுத்துப்போம். பேலன்ஸ் இல்லை ரெட் ரைஸ். ரெட் ரைஸ் அப்பதான் எடுத்துப்பீங்க? ஆமா. அப்புறம் மிச்சம் 5 நாள் மிச்சம் 5 நாள் பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கும், இல்ல பன்னீர் இருக்கும், அண்ட் சம் வெஜிடபிள்ஸ். ஸோ ப்ரோட்டீன் பன்னீரோ இல்லை நான்வெஜ்ஜோ இல்லைன்னா எக்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதை தான் கன்சியூம் பண்ணுவோம். எங்களுக்கு ஸ்நாக்காக பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லைன்னா நட்ஸு, சீட்ஸு, ஃப்ரூட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். ஃப்ரூட் சாலடா நாங்கள் இது வரைக்கும் ஃப்ரூட் சாலடா வந்து என் கிளைண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணதில்ல. 1 ஃப்ரூட் அ டே தான். ஸோ டின்னரில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சாலட்ஸ் இருக்கும். ஓகே. டின்னரில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சாலட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், சூப் இருக்கும். ஸ்டாண்டர்டாக நாங்கள் வந்து 2018 இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 months பேக் வரைக்கும் ஈவன் நவ் சாலட்ஸ் அண்ட் சூப் தான் எங்களோட ஸ்டாண்டர்ட் டின்னர். இப்போ வந்து சில நாளில் நான் சாலட் சாப்பிட்றேன், சில நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு பொரியல் பண்ணுறோம் இல்லையா, அதையே கூட நாங்கள் டின்னரில் எடுத்துப்போம். பிகாஸ் எனிவே வெஜிடபிள்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணோம். நாங்கள் பிஸ்னஸாக சாலட்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்களோட டின்னர் சாலட் அண்ட் சூப் தான் ஃபார் ஷுர். ஆனா இப்போ அந்த கிரேவிங்ஸ்லாம் இருக்கும்ல, கண்டிப்பா ரைஸ் இவ்வளோ இயர்ஸா ரைஸ் சாப்பிட்றேன், அதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்றது? அந்த கிரேவிங் ஏன் வருது அப்படின்னா நம்மளோட மீலில் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது தான் உங்களோட கிரேவிங் ரைஸ் ஆகும். சஃபிஷியன்ட் நியூட்ரியன்ஸ் உங்களோட ஒரு மீலில் இல்லை. நம்ம வந்து எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா வெயிட் லாஸ் பண்ணோன்னா குவான்டிட்டியை மட்டும் குறைக்கிறோம். ஆனால் இந்த குறைச்ச குவான்டிட்டியை ரீப்ளேஸ் பண்ணுறோமா? 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லியும் சட்னி சாம்பார் சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ பேலன்ஸ் 2 இட்லிக்கு நம்ம எதையா ரீப்ளேஸ் பண்ணோம்ல, அங்கே தான் ப்ரோட்டீன் பிளேஸ் மேஜர் ரோல். அண்ட் இந்த கார்ப்ஸே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட அங்கே ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கும்போது இந்த கார்போஹைட்ரேட் டு குளுக்கோஸ் இது கன்வர்ஷன் வந்து ஸ்லோ ரிலீஸாக இருக்கும் அலாங் வித் ஹெல்தி ஃபேட்ஸ் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது. அது இல்லாமல் நம்ம வெறும் இட்லி வெறுமனே கார்ப்ஸ் சாப்பிடும்போது தான் உங்களோட கிரேவிங்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அங்கே லேக் ஆகும்போது கிரேவிங் ரைஸ் ஆகுது. ஓகே. அண்ட் இன்னொரு மெயின் டவுட் என்னன்னா சுகர் கட். அது வந்து நீங்க ட்ரை பண்ணீங்களா? பண்ணீங்களா? இஸ் இட் ட்ரூ சுகர் கட் பண்ணா வெயிட் லாஸ் ஆகும்? கண்டிப்பா. சுகர் அப்படிங்கிறது டே டு டே பேசிஸ்ல நம்ம கண்டிப்பா தேவையா, டெய்லி நம்ம சாப்பிடணுமானா கண்டிப்பா இல்லை. ஆனால் இந்த காஃபி டீ குடிக்கிறவங்க அந்த அடிக்ட் அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. அடிக்ஷன் ஏன் வருது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஒரு விஷயத்த நம்ம ரெகுலராக பண்ணிட்டோம், வருஷக்கணக்காக பண்ணி வச்சிருக்கோம், திடீர்னு நான் வந்து அதை கட் பண்ண போறேன் அப்படின்னா முதல்ல நம்ம மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. அண்ட் அதை கட் பண்ணணும் அப்படின்னா இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில வரதுக்கு நாம என்னென்னலாம் ரீப்ளேஸ் பண்ணுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணும். அதை பண்ணாம நான் காஃபியை ஸ்டாப் பண்ண போறேன், சுகரை ஸ்டாப் பண்ண போறேன், அந்த டெசிஷனை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க சாப்பிட்டுட்டு இருந்ததை விட ஒரு 1 week ஸ்டாப் பண்ணீங்கன்னா அடுத்தது இன்னும் ஜாஸ்தி சாப்பிடுவீங்க. எக்ஸாக்ட்லி. பீப்புள் சடனா ஒரு நாள் ஏதாச்சும் கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு, அந்த 1 week நம்ம கண்ட்ரோல் பண்ண எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுறாங்க. ஓகே. ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஐ ஆல்வேஸ் சே கிளைண்ட்ஸ்க்கு யூ ஷுட் நோ யுவர் வை. எதுக்காக இதை செய்கிறோம் அது கண்டிப்பாக தெரியணும். அந்த வை இல்லாமல் நம்ம என்ன விஷயம் பண்ணோம் அப்படின்னாலும் அதில் சஸ்டெயின் பண்ணுறதும் கஷ்டம். ஏன் சுகரை கட் பண்ணுறோம்? வெறும் வெயிட் லாஸ்க்காகவா இல்லை நான் ஹெல்தி ஆகணும்? இப்போ நான் வந்து கட் பண்ணேன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நான் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணல.
எனக்கு பிசிஓஎஸ் இருந்தது. ம். நான் ஒரு கிட்னியை லூஸ் பண்ணிட்டேன். ம். அவ்வளோ பிபி ஹையா இருந்தது, பிளட் டிவிஷன் 21 வயசுல இவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்போ மறுபடியும் அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் போகணும்னு ஆசைப்படுவேன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் எனக்கு வெயிட் மட்டும் பிரச்சனை இல்லை. ஐ வாண்ட் டு பி ஹெல்தி. என்னோட லைஃப் லாங் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ என்னோட வை வந்து ஐ ஹாவ் டு பி ஹெல்த்தி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் என்னால் இந்த விஷயங்களை பெர்சிஸ்டண்ட்டாக பண்ண முடிஞ்சது. கன்சிஸ்டன்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் பிரேக்ஸ் வரும். கண்டிப்பா. So- என்னைக்காவது ஒரு நாள் அந்த சீட் டே அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ பிரேக் ஆகும். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, பிரேக் ஆயிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் டேவும் பரவாயில்லன்னு போகிறோம் இல்லையா, அங்கே தான் ப்ராப்ளம். ஆமாம், ஒரு நாள் பிரேக் ஆச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். ம். ஆனால் என்னோட பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நான் ஸ்டிக் ஆகணும். இது வந்து இட்ஸ் நாட் மை வே ஆஃப் ஈட்டிங் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்டடியாக இருக்கோம் அப்படின்னா பர்சிஸ்டண்ட்டாக நம்மளால ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே. எனக்கு இப்போ இதை தாண்டி ஜென்ரலாக எனக்கு ஒரு இன்க்ரீடியன்ஸாக எனக்கு 1 கப் ஆஃப் ஆனியன், 1 கப் ஆஃப் டொமேட்டோ இந்த மாதிரி வந்து எனக்கு இன்க்ரீடியன்ஸாக சொன்னீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தாராளமாக சொல்லிடலாம். நான் 2 டிஃப்ரெண்ட் சாலட் சொல்கிறேன். ஆ. ஒன்று வந்து சிம்பிள் சாலட். ஸோ சிம்பிள் சாலட்னா நான் நல்லா சாப்பிட்டுட்டேன், எனக்கு வந்து லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா சிம்பிள் சாலட் ப்ரிஃபர் பண்ணேன். இல்லை அப்படின்னா மீல் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ நான் டே ஃபுல்லாக கம்மியாக தான் சாப்பிட்ருக்கேன், இப்போ சாப்பிட்டேன்னா எனக்கு அடுத்த வேலைக்கு பசிக்கக்கூடாது அப்படின்னா மீல் ரீப்ளேஸ்மெண்ட் சாலட். ஸோ சிம்பிள் சாலட்னு சொல்லும்போது ஒரு 1/2 கப் குக்கும்பர். 1/2 கப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100லேருந்து 120 கிராம்ஸ் வரும். ஸோ 1/2 கப் குக்கும்பர், அது கூட ஒரு 1/4 கப் ஆனியன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ, அண்ட் அது கூட நான் எப்பவுமே சாலட்ஸில் ஹெல்தி ஃபேட்ஸ் இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோனட், கிரேட்டட் கோகோனட், அது கூட பீனட்ஸ். பீனட்ஸ் வந்து நம்ம ஒரு 1/4 கப் டு லைக் 1/3 கப், இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். 1/4 கப் இஸ் எனஃப் ஐ திங்க். ஸோ இது கூட டெஃபினட்டாக சாலடில் ஆலிவ் ஆயில், நம்ம இந்த ஹெல்தி ஃபேட்ஸை சேர்க்கறது ஏன் வெஜிடபிள்ஸில் அப்படின்னா அதோட அப்சார்ப்ஷன் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆலிவ் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அண்ட் ஒரு 1 ஸ்பூன் லைம் ஜூஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் பெப்பர். ஸோ இதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது சிம்பிள் பீனட் சாலட். ஓகே. இது எல்லாரும் ரெகுலராக வீட்டில் பண்ணுறது தான். இதில் எனக்கு வந்து ஐ வாண்ட் ஆட் மோர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா கேரட், கேப்சிகம் இதெல்லாமும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து சிம்பிள் சாலட். இன்கேஸ் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் சாலட் வேணும் அப்படின்னா ஒரு 1/4 கப்பு மில்லட் எடுக்கிறோம் அப்படின்னா அது குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் ஆகிடும். ஸோ 1/4 கப்பு மில்லட், குக் பண்ண 1/2 கப்பு மில்லட், வரகு திணைன்னு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை கினோவா சாப்பிடுவாங்கன்னா கினோவா. ஸோ அது கூட ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் ஆர் டோஃபு, அண்ட் அது கூட ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் மிக்சட் வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ்னு சொல்லும்போது ஒரு 3 to 4 ஃப்ளாரட் காலிஃப்ளவர், அது கூட ஒரு 1/2 குக்கும்பர், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 1/2 கிரீன் சில்லி. ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சாலட்க்கு டேஸ்ட் ஆட் பண்ணுறதே சாலட் ட்ரெஸ்ஸிங் தான். வெறுமனே ராவாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பாட்டில் குழம்பு போட்டோம் தானே சாப்பிட முடியுது. ஸோ அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் வந்து சிம்பிளாக நம்ம தயிர் சாப்பிடுவோம் அப்படின்னா தயிரில் பச்சை மிளகா, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் சாட் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் வச்சு கோர்ஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த வெஜிடபிள் மேலே போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் சாலடி. பிகாஸ் உங்களுக்கு தயிரில் இருந்து நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. அண்ட் இங்கே மில்லட் வந்து உங்களுக்கு ஃபில்லிங் ஆகிடும், சாப்பாடை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி. ஸோ இது வந்து மீல் ரீப்ளேஸ்மெண்ட் சாலட். இப்போ நீங்கள் கோர்சஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா மேம்? அதில் பர்டிகுலராக வந்து இந்த ஏஜ் கேட்டகரி ஆர் வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எடுக்கிறீங்களா இல்லை எப்படி? அது எப்படி? ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து க்ரானிக் எலிமெண்ட்ஸ் இருக்க எல்லாருக்குமே அவங்க ரெமிட் பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணோம். பட் இப்போ வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுலன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த் வந்து பிசிஓஎஸ், போஸ்ட்மார்ட்டம் வெயிட் லாஸ் இதெல்லாம் தான் எனக்கு பெரிய ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதை ஓவர் கம் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி பிசிஓஎஸ் இஷ்யூஸ் இருக்கவங்க, இல்லை டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத என்னோட கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அவங்களோட தான் இப்போ நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆக்சுவலி இப்போ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க கரண்ட்டாக? ஏன்னா இனிஷியலாக ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பயங்கர ஸ்ட்ரகிள் அப்படி கோ த்ரூ ஆன ஒரு விமன். இப்போது கரண்ட்டாக வந்து எப்படி இருக்குது உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட்? எப்படி இருக்குது? ஆக்சுவலி நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் என்னோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் பில்லர் அப்படின்னா என் ஹஸ்பண்ட். அவங்க கூட இருக்காங்க அப்படின்னாலே எப்போவுமே வந்து ஹாப்பியாக தான் இருக்கும். எந்த மொமெண்ட்டில் இருந்தாலும் ஹீ வில் டர்ன் மீ.
ஓகே அந்த ஹாப்பி மூமெண்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அலாங் வித் தட் இந்த ஜேர்னி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தது வந்து லைக் நான் ஒரு எப்படி சொல்கிறது, பட்டர்ஃப்ளை மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப லைட்டரா. எக்ஸாக்ட்லி, லைட்டராக எப்போவுமே ஹாப்பியாக இருக்கு, ரிலாக்ஸ்டாக. ஏன்னா நான் மட்டும் நல்லா இருக்கேன், நான் மட்டும் என்னை மட்டும் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், என் ஃபேமிலியும் ஹெல்த்தியாக கன்வெர்ட் ஆனாங்க. ஸோ என் ஃபேமிலியும் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால அதுக்கு மேலே என்னால் திங்க் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ என்னால் என்ன இந்த சொசைட்டிக்கு என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் பண்ணிட்டு ஸோ ஹாப்பி. ஸோ நோ ஃபியர், நோ ஆங்ஸைட்டி. இப்போ எதுவுமே இல்லை, எதுவும் கிடையாது. அதை சொல்லிட்டீங்களே, பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இப்போ இந்த கரண்ட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து எது ஹெல்தியர்னே தெரியல, எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோனே தெரியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்னது நிறைய விஷயங்கள் வந்து நிறைய விமனுக்கு ஆக்சுவலி யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து நிறைய உங்களோட பேஷண்ட்ஸும் விமன் தானே சொன்னீங்க? ஆமாம் ஆமாம். இப்போ ஃபுல்லாக விமன் மட்டும் தான் பண்ணுறேன். ஆமாம் ஆமாம். ஸோ நான் ஏன் எஸ்பெஷலி வந்து விமனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீஸ்டோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்லேயே இப்போ கேட்டிங்கன்னா நான் ஹெல்த்தி ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட், குழந்தைங்க, என் மாமியார் எல்லாருமே வந்து அது கான்ஷியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் வந்து எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க. ஒரு விமனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு விமன் அவங்களோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியே ஹெல்த்தி ஆகுது. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் இந்த சேஞ்ச் நடக்கும்போது ஸோ எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக இருக்குது. இந்த சொசைட்டியே வந்து ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக மாறிடலாம். எஸ், ஆக்சுவலி ஒரு சிங்கிள் விமனாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது அது அப்படியே உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஆஸ் அ சிங்கிள் விமனாக நீங்கள் ஹெல்த்தியாகி உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தியாக்கி இப்போ நிறைய விமனை நீங்கள் ஹெல்த்தியர் ஆக்கியிருக்கீங்க. இன்னும் அவங்க நிறைய பேருக்கு வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் நினச்ச ஜேர்னி கரெக்டான பாதையில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். Thank you. Yes. Darling Retail kitchen appliances up to 60% offer. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today.